நம்ம தமிழ் சினிமால எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாம மரியாதையாவும் கண்ணியமாவும் நடக்கிற நடிகர்கள் யாரெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறதே சமுத்திரக்கனி. டைரக்டர் ஆகணும் அப்படின்ற ஆசையில தான் இவர் முதலா நம்ம தமிழ் சினிமாக்குள்ளேயே வந்திருக்காரு. ஆனா ஒரு சில படங்கள்ல நடிக்கக்கூடிய வாய்ப்பு இவருக்கு கிடைச்சிச்சு. சரி நம்மளே நல்லா தான் நடிக்கிறோம், நம்மளோட நடிப்புக்கும் நிறைய பாராட்டுகள் கிடைக்குது அப்படின்னு அடுத்தடுத்தது முழு நேர நடிகனாவே மாறிட்டாரு. இருந்தாலும் அப்பப்ப கருத்தூசி போடுற மாதிரி ஏதாவது ஒரு படத்தை டைரக்ட் பண்ணுவாரு. மத்தபடி சமுத்திரக்கனி ஒரு பக்காவான கலைஞர். நம்ம தமிழ் சினிமாவை தாண்டி தெலுங்கு சினிமாலலாம் இவரை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. நடிப்பு மட்டுமே நம்மளோட தொழில், அதை சரியா பண்ணணும் அப்படின்னு சினிமாக்கு ரொம்ப ரொம்ப உண்மையா இருக்கிறவர் தான் சமுத்திரக்கண்ணி. இன்னைக்கு வரைக்குமே சமுத்திரக்கண்ணி மேல எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே வந்ததே கிடையாது. அந்த அளவுக்கு சினிமாக்கு ரொம்ப ரொம்ப நேர்மையா இருக்கிற மனுஷன். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது மம்மூட்டி. மம்மூட்டி கிட்ட கிட்டத்தட்ட 400 கோடி அளவுக்கு சொத்து மதிப்பு இருக்கு. ஆனா என்னைக்காவது அதை அவர் வெளிக்காமிச்சிருக்காரா பாத்திருக்கீங்களா? எல்லா ஸ்டேஜ்லயும் எவ்வளவு தன்னடக்கத்தோட நடந்து பாருன்னு பாத்திருக்கீங்கல்ல. மலையாள திரையுலகத்துல இன்னைக்கு அவர் தான் ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார். அதாவது அடுத்தடுத்த ஜெனரேஷன் வந்தாலுமே மம்மூட்டியோட மார்க்கெட் இன்னைக்கு குறைஞ்சதே கிடையாது. மனுஷனுக்கு 70 வயசு தாண்டி போயிட்டு இருக்கு. ஆனா பாக்குறதுக்கு அப்படியே இருக்காரு பாருங்க. மோகன்லாலோட ஆக்டிங்கை என்னைக்கும் யாராலையுமே குறை சொல்ல முடியாது. ஆனா பெர்சனல் லைஃப்னு வரும்போது மோகன்லாலை ஹேட் பண்றதுக்கோ, மோகன்லால் பண்ண நிறைய தப்புகளை வெளியே சொல்றதுக்கோ நிறைய பேர் இருக்காங்க. ஆனா மம்மூட்டியை விமர்சனம் பண்ணி எந்த ஒரு நியூஸுமே வந்ததே கிடையாது. அந்த அளவுக்கு ரசிகர்களுக்கு மட்டும் இல்ல, சினிமா இண்டஸ்ட்ரியிலே இருக்கிறவங்களுக்கே நிறைய பேருக்கு மம்மூட்டி தான் ஒரு ஃபேவரட்டான ஆக்டரா இருப்பாரு. அந்த அளவுக்கு இவர்கிட்ட எந்த ஒரு பந்தாவும் இருக்காது, எந்த இடத்துலயும் ஓவரா சீனும் போட மாட்டாரு. நம்ம பசங்க எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு தக் லைஃப் மன்னனா இருப்பாரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது நம்பியார். நம்பியாரை பார்த்தாலே உங்களுக்கு என்னங்க ஞாபகம் வரும்? ஒரு பக்காவான வில்லன், கரெக்டா? நம்பியார் மாதிரி ஒரு வில்லனிசம் பண்றதுக்கு இன்னைக்கும் நம்ம தமிழ் சினிமால ஆளே கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு லெகசியை கிரியேட் பண்ணிட்டு போயிருக்காரு. அவரோட படங்கள்ல எத்தனை பெண்களை கெடுக்கிற மாதிரி சீன் வச்சிருப்பாரு, எத்தனை வாட்டி சரக்கு அடிக்கிறது, தம் அடிக்கிறது, இது எல்லாமே இருக்கும். ஆனா நிஜ வாழ்க்கையில நம்பியார் மாதிரி ஒரு தங்கமான மனுஷன் எந்த ஒரு இண்டஸ்ட்ரியிலுமே கிடையாது. அந்த அளவுக்கு நேர்மையாவும் கண்ணியமாவும் எல்லார்கிட்டயுமே நடந்திருக்காரு. ஒவ்வொரு வருஷமுமே சபரிமலைக்கு தவறாம மாலை போட்டுருவாரு. எல்லா வருஷமுமே சாமிக்கு விரதம் இருந்து ரொம்ப ரொம்ப ஒழுக்கமான ஒரு ஆள் நம்பியார் அப்படின்னு சொல்லலாம். நம்பியார் அவர்களோட வாழ்க்கையில இது வரைக்கும் எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இருந்ததே கிடையாதான். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது டி ராஜேந்தர். டிஆர் கிட்ட இல்லாத டேலண்டே கிடையாது. அவர் ஒரு டைரக்டர், அவர் ஒரு சாங் ரைட்டர், அவர் ஒரு ஸ்கிரீன் பிளே ரைட்டர், அவர் ஒரு பக்காவான ஆக்டர். இப்படி எக்கச்சக்க டேலண்ட் இவர்கிட்ட இருக்கு. இவர் நடிக்கக்கூடிய படங்கள்ல ஹீரோயின்ஸ் கிட்ட அவ்வளவு கண்ணியம் தவறாம நடந்துக்குவாரா. இதே ஹீரோ ஏதாவது தப்பு பண்ணாருன்னா அவரை திட்டுறது, மத்த சைட் கேரக்டர்ஸ் ஏதாவது பண்ணாங்கன்னா அவங்கள திட்டுறது, இதெல்லாம் பாப்பாரா. ஆனா பெண்கள் கிட்ட என்னைக்குமே கண்ணியமா நடந்துப்பாரா. பெண்கள் கிட்ட லைட்டா கத்தி கூட அவங்கள ஹெட் பண்ற மாதிரி ஒரு விஷயம் கூட பேசினதே கிடையாதான். இன்னைக்கு வரைக்குமே டிஆர் கூட வேலை பார்த்த எல்லா நடிகைகள் எங்களை அவ்வளவு கம்ஃபர்டபுளா அவர் வச்சிருந்தாருன்னு சொல்லியிருக்காங்க. படங்கள்ல தேவையில்லாத சீன்ஸா வைக்கவே மாட்டாரு. அதனாலதான் டிஆரோட படத்தை எப்பவுமே ஃபேமிலியா பார்க்க முடியும். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பாக்யராஜ். ஒரு செம ஃபன்னியான ஆளுங்க இவர். ஆரம்பத்துல இவரோட படங்கள்லாம் நீங்க பார்த்திருந்தா தெரியும். பாக்யராஜ் பேசினாலே நமக்கெல்லாம் சிரிப்பு வரும். அந்த அளவுக்கு நம்ம தமிழ் சினிமா கிடைச்ச ஒரு தரமான ஆக்டர். நீங்க பாக்யராஜோட பழைய படங்கள்லாம் பார்த்தது இல்ல அப்படின்னா யூடியூப்லயே நிறைய இருக்கு. சர்ச் பண்ணி பாருங்க. செமையா இருக்கும் எல்லா படங்களுமே. இன்னைக்கும் நம்ம தமிழ் சினிமால ஒரு நல்ல மனுஷன் அப்படின்னு பெயர் எடுத்தவர் பாக்யராஜ். பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற மாதிரி நிறைய கதைகளை இது வரைக்கும் இவர் படமாக்கியிருக்காரு. பாக்யராஜுக்கு நிஜ வாழ்க்கையில எந்த ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாதான். எல்லார்கிட்டையும் ரொம்ப ரொம்ப பண்பா பேசக்கூடியவர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.